ஸோ ஹலோ கைஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, சிஎஸ் ரேங்க் புஷ் தான். இப்போதைக்கு டைமண்ட் நம்ம டைமண்ட் 1 எதில் இருக்கோன்னா சார் ஐயோ 4th ஸ்டாரில் இருக்கும் மக்களே. இப்போ நம்ம இன்னும் ரெண்டு இது அடித்து இப்போ உயரணும். 2 ஸ்டார் அடித்தா டைமண்ட் 2. அப்படியே இந்த சீசன் அப்படியாச்சும் ஹீரோய்க்கு அடிச்சிடலாம் பார்க்குறேன். ஹீரோய்க்கு தாண்டி எனக்கு புஷ் பண்ணே தோண மாட்டேங்குது. சரி, நம்ம டீம்மேட் ரிவ்யூ பண்ண. என்னையும் அடிக்கிறீடா, ஏன்டா? எத்தனை பேரா இப்போ கைஸ் பாருங்க, சுற்றி ஸ்வெந்தினியம் பையா அமௌண்ட் போட்டா நண்பர்களே. நம்ம அவனை அடிச்சுட்டு அமௌண்ட் போடணும். நம்ம யூடியூப் சேனலுக்கு அசிங்கம் அது. ஸோ நண்பா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபைனலி நம்ம 100 சப்ஸ்கிரைபர் வச்சிட்டோம். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, என்னை சுற்றி ஒரே எருமையாக இருக்குது. ஸோ நம்ம அடுத்த டார்கெட்டை 1K தான். ஆனால் அடிப்போமா தெரில. சரி, நம்ம பெஸ்ட்டை நம்ம கொடுப்போம். ஐயோ சரி விடும். இதுக்கு தான் கைஸ் இந்த பையிங் வேணுங்கிறது. 2 வால் வாங்கணுமா, வெயிட் பண்ண. ஃபஸ்ட்டு எப்படியாச்சும் இந்த இடத்துல போய் மேலே போய் நின்ட்டா நம்ம தான் கிட்டத்தட்ட வின்னு. அந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பாருங்கள். இப்போ ஆனால் என்கிட்ட எந்த லாங் ரேஞ்ச் இல்லையே, தெரியாமல் லாங் ரேஞ்ச் இருப்பதெல்லாம் ஷார்ட் ரேஞ்ச் எடுத்துட்டேன். பரவாயில்ல, சரே வச்சாடும். யூஎஸ்பி வச்சு ஓசிக்கில் அடிக்கலாம். ஐய் யூ பிளடி நான் ஸ்டூபிட். அட்ரா கைஸ், எப்பயுமே அவனுங்க என்ன தெரியுமா பண்ணுறானுங்க? நான் செத்தவனை தான் கைஸ் அடிக்கிறானுங்க. முட்டா பசங்க அட்றாவனே. பாருங்க, செத்தவனை அடிக்கிறானுங்க. முன்னாடி அடித்தா நம்மளாச்சும் உயிரோடு இருப்பான். ஏன் அப்படி பண்ணுறாங்களோ? நம்ம வேறு ஒரு பாட்டு. ஹேக்கர் பையா பேசி இப்போ ஹேக்கர் மாதிரி பண்ணான். ஸோ அடுத்து இப்போ நம்ம ஆட்டத்தை காமிச்சு ஆகணும். ஏதாச்சும் பண்ணியே ஆகணும். இப்போ நம்ம நல்ல மனுஷன்டா நீ. கிடைக்கிறதே கஷ்டம். ஆகலை. இது பாருங்கள், ஒன்றும் இல்லையா? வரும் பாருங்கள், ஜூம் வந்துருவாளி சிசி. வந்துருச்சு பார்த்தீங்களா? நம்ம அதை குத்தி வாட்சிப்போம். ஏன் புல்லட் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு ஓடி விளையாடு பாப்பா. புல்லட்டை வீண் அடிக்காத பாப்பா. எங்கடா இருக்க இனிமே? கேட்கவே மாட்டான். போடி கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஒளிஞ்சிட்ருக்காராம் அந்த எனிமி. சூப்பராக ஒளிஞ்சிருக்கடா தம்பி. கீப் இட் அப்டா. பையா என்னது சிக்கிராம கொடுத்துருவாங்க நமக்கு. அடிச்சாச்சு. லெட்ஸ் கோ நண்பர்களே. பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தரமான பிளேயர் இல்லை, ஒரு பாட் தான். என்ன பண்ணுறது? ஸோ இப்போ என்கிட்ட ஒரு ட்ரிக் இருக்குது. நீங்கள் அதை எடுத்துகிட்டு வந்து வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க, level 4 கிடச்சிடும். ஸோவா ஆனால் என்கிட்ட இருந்து கற்றுக்கோங்க. கடைசியில் என்கிட்ட நேடு வாங்க கூட காசு இல்லை. ஓகே, வாங்க போகலாம். சைடில் ஏதாவது ஒரு கைப்புள்ள ஏறி நம்மளை அடிச்சிடுறாங்க கரெக்டாக. நம்ம உள்ளே வெளியேன்னு போனால் மாட்டோம் சீக்கிரமாக. இந்த ரப்பர் இது எங்கள் அம்மா ஃபோனு. ரப்பர் பேண்ட் போட்டு பண்ணியிருக்கிறதுனால அப்பா எங்கே இருந்து அடிக்கிற சைக்கோ? எங்கே இருக்கான் என்ன? தலைக்கு மேலே இருப்பாங்களே. பின்னாடி இருந்து அடிக்கிறான்டா. சைக்கோ மாதிரி அடிக்கிறான்பா.
நீ இப்போல்லாம் ஆட மாட்டேன்டா. நினச்சேன் இப்படி தான். என்னன்னா இந்த ஃபோனில் ரப்பர் டே. ஓ இவன் வேறு கை சும்மா வந்து இந்த அமௌண்ட்டில் என்ன இருக்குது அப்படி சும்மா நிற்கியாட்டி பண்ணுறோம். நம்ம ரொம்ப செலவு பண்ணிட்டோமா. வேறு ரப்பர் பேண்ட் போட்டிருக்கு. ஏன்னா இது வந்து ஆல்ரெடி பட்டன் உடஞ்சிடுச்சு. இது வந்து ரொம்ப பழைய ஃபோன் மாதிரி ஆயிடுச்சு நம்ம. அதனால் எங்கள் அம்மா நான் யூஸ் பண்ண ஒரு ஃபோன், அந்த ஃபோன் தான் இப்போ யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் என்கிட்ட வேறு ஃபோன் எதுவும் இல்லை. ஸோ அதனால் இதில் போட்டிருக்கோம். நம்ம ரொம்ப வருஷமாக வீடியோவே போடல. வருஷம்னு தான் சொல்லி ஆகணும். ரொம்ப நாளாக வீடியோ போடல. 2-3 மாதமாக வீடியோவே போடல. நான் வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக வீடியோவை தான் வச்சுட்ருக்கேன். ஏதோ கண்டென்ட் கிடைக்கிறேன்பா. அப்படியே உள்ளவாடா ஆண்டா உள்ளவாடா. என்னால் முடியாது என்று நானே சொல்வேன், நம்பாத. கிட்டவாடா அப்போ அந்த டச்சுயா அதெல்லாம் நமக்கு டிமிக்கி கொடுத்துட்டு போயிட்டு என்னடா ரெண்டு டாக்டர் கைஸ் நமக்கு மைனஸ் ஆகக்கூடாது. ப்ரொடெக்ஷன் பாயிண்ட் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். எஸ் ஐயோ இதுக்கு மேலே ப்ரொடெக்ஷன் பாயிண்ட் இல்லையே. ஓகே ஸோ அடுத்த வாட்டி நம்ம எப்படியாச்சும் ஜெயிச்சிடணும். ஸோ வீடியோ 10 நிமிஷத்துக்கு போகலாம். 10 பேர் கூட பார்க்க மாட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது நண்பர்கள். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறேங்க. நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய யூடியூபர்லாம் இல்லை. நீங்கள் வேணால் என் கூட விளாட்லாம். ஜஸ்ட் உங்கள் யூஐடியை மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோட கமெண்ட் எல்லாம் நான் படிப்பேன். எப்படின்னா கமெண்ட் பண்ண போகிறதே ஒருத்தவன் தான் கமெண்ட் பண்ணுவான். அதுவும் அந்த சுதர்ஷன் பையன். கஷ்டமாக இருக்குது நண்பா என் மனசுக்கு. ஆனால் நான் பேசுகிறதெல்லாம் கேட்குதா? ஹலோ காலில் தானே இருக்குது. இருக்குது ஓகே. அப்புறம் பேசுகிறது கேட்காம நான் பைத்தியம் மாதிரி கத்துறேன் அப்படின்னு நினச்சிப்பீங்கள. என்னடா எல்லாம் போயிட்டு ஆட்டுக்குட்டி பண்ண மாதிரி போகிறானுங்களே. வெண்ணெய் பசங்க ஆட்டுக்குட்டி போகிற பண்ண மாதிரி போயிட்டுருக்காங்க. வெண்ணெய் போயில வெளில வாடா உட்காங்க. ஏய் சைடில் வந்து அடிக்கிற அசிங்கமாக இல்லை. நேருக்கு நேர் வாடா. நேருக்கு நேரு டேய் அடிடா நாரு வரான் நேருக்கு. டேய் என்னடா பண்ணுறீங்க? டேய் என்ன அடிக்க போகிறேன்டா. டேய் தம்பி என்னை விட்டுடுறா. டேய் நாங்கள் ஒரு போயா எடுத்துக்கிறோம்டா. டேய் நான் 3 போயா ஸ்ட்ரைக்கில் இருந்தேன்டா இதுக்கு முன்னாடி மேட்ச்சு. நண்பா நம்ம தோற்றுவோம் போல இருக்கே. டேய் அட்ரா பக்கி கமான்றா பக்கி கமான்றா பக்கி. டேய் பக்கி பேர வேணாண்டா. டேய் சின்ராசை அடிச்சிடுறா. சின்ராசை கையில் பிடிக்க முடியாது. செத்துட்டான். அவ்வளோதான், வேறு வழி இல்லை. நமக்கு இது மாதிரி நான் ஸ்பெக்டேட் பண்ண வேண்டியதான். ஸோ எனக்குன்னு ஒரு ஸ்குவாட் இருக்குது. எல்லாம் பாட்டு பசங்க தான் என்ன மாதிரியே. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாய் தான் நம்ம ஸ்குவாட்லேயே ப்ரோ பிளேயர். அவன் இப்போ தூங்கிட்டு இருக்கான். ஸோ அவன்லாம் இருந்திருந்தான் நான் நேரத்துக்கு இவனுக்கிட்ட அடி வாங்கியிருப்பேன். அப்படி இருக்கு. ஸோ நீங்கள் மறக்காமல் பார்க்குறவங்களாம் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டேய் வீடியோ போடணுண்டா கருணாக்காரா. ஏதோ பண்ணி விட்றாரா. எகிர்ட்டேன் பார்த்தீங்களா. இது ஒரு ட்ரிக்கு சொன்னால் அசிங்கமாக கேட்குறீங்க. போடி மூன்றாடி ஃபர்ஸ்ட் கில்றா. மோஸ்ட் எடுத்துறாங்களா சைக்கோ கில்லர். அம்மா ஏறுறானுங்க என்னோட ஃபர்ஸ்ட் கில். அப்படி அடிக்கிறானுங்க. அம்மா பார்த்துட்டானுங்க உட்காந்து பார்க்க அவன்ல அடிச்சவன் முது பின்னாடி இருந்து அடிச்சிருப்பீங்க வழக்கம் போல். சரியா நாக்கு பண்ணிட்டு ஓடி போயிட்டேன்.
இது பேக்கே வாடா டே வேணாண்டா அடி வாங்குதடா அடி பிடிச்சிட்டியா வெயிட் பண்ணு சேர்த்துட்டேன் அமௌண்ட்டு போடுறேன் ப்ளீஸ். நம்ம அந்த அமௌண்ட் போட்டு வெறுப்பேற்றுறாங்க. ஐயோ என்ன கேஸ் பண்ணுறேன் நம்மகிட்ட ரிவெஞ்ச் டைம்லாம் நான் சொல்லிட்டு இதை எடுத்தேன்னா காசு வேஸ்ட்டாக பரவாயில்ல. ரொம்ப லாங் ரேஞ்சு ரொம்ப ஷார்ட் ரேஞ்சாக இருக்குது. என்ன வாங்குறதுன்னுக்குள்ளே டைம் முடிஞ்ச மேட்ச் தோத்தேன். ஸோ இப்போ நான் டக்குன்னு போய் எனிமியை கொண்டுட்டு இந்த வீடியோ முடிக்கணும். இந்த மேட்ச் ஜெயிப்போமா மாட்டோமா வாழ்வாசாவா போராட்டத்தில் இருக்கும். நம்ம தெரியாமல் கிட்டேன் விட்டுடுறா எனிமி பார்க்கலையா பார்க்கணும்னு நினைக்கிறேன். பார்த்துட்டான்டா தக்காளி சாதம். என்ன நட்டுப்பு அங்கேருந்தா. ஸோ இந்த மாதிரி ஒரு எஸ்கேப் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. இதுக்கு முன்னாடி எந்த யூடியூபர் கிட்டேருந்தோம். ஆனால் ஒரு நாக்கு வச்சுட்டேன் ரிவே பண்ணுறாங்களா இது வந்து கீழே ஆக்கிடுவாங்கன்னு தான் நினச்சேன். எப்போ காலி ஒருத்தவங்க காலி நாட் பேட். தக்காளி பசங்க நினச்ச மாதிரி ஒருத்தவன் தான் நான் சொன்னேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண என்ட்ரி இது. எஸ் நான் நினச்சேன் நண்பா வெயிட் பண்ணுற வரேன். செத்துறாரா எனிமி எங்கடா நீ இங்கேயே வச்சுக்கிட்டு எனிமியா போய் இப்போ என்கிட்ட வரேன் பட ரூட்டு தான் முக்கியம் எனக்கு. நண்பா நான் மன்னிச்சிரு தெரியாமல் பண்ணிட்டேன். ரிவே பண்ணிடுறேன் அடுத்த வாட்டி. என்ன தப்பாக நடத்துக்காது. சில பேர் என்ன தெரியுமா யூஸ் பண்ணுறானுங்க நீ ஹீல் பண்ணல என்ன சாப்பிட அப்படின்னு விட்டுறானுங்க. சாக வேண்டியது நம்ம அவனுங்களை சொல்லி என்ன ப்ராப்ளம். ஐயா மஷ்ரூம் சாப்பிட்டானு டே அவ்வளோ பெரிய மஷ்ரூம் சாப்பிட்ருக்கியடா. ஆனால் எனக்கு கொஞ்சம் உதவி செய்யலாடி வாடா அண்ணனுக்கு வந்து பேக்கப் கொடுறான். இந்த அமௌண்ட் தான் போட்டீங்க வெயிட் பண்ணுறேன். நான் ஜெயிச்சிடுறேன்டா அமௌண்ட்டே வேணாண்டா. பார்த்துட்டான்டா அவன் ஒருத்தன். ஸோ கைஸ் இப்போ ஒருத்தன் பார்த்துட்டான் நம்மளை. ரஷ் அடிப்பானுங்களான்னு கேட்குறதுக்குள்ளே எத்தனை பேர் வந்துட்டிங்களா. எதிர்றா நீ உயிரோடு நான் இருக்கிறவ சாவலே சாவு. எங்க அந்த தப்பு ஐயா கமன்றா டெய்லி இதெல்லாம் ரொம்ப வரா அடிச்சு ஐயா என்ன ரிவ்யூ பண்ணுறா. நல்ல லூஸ் வேண்டா நீ. வருது ஏய் நகர்றா நம்மளை கொல்ல பார்த்துட்டாங்க. ஒன்ஸுங்க நான் காணாதான் இனிமே கொள்ளுவானாடா. இனிமே அங்கே சானிட்டை விட்டா நான் பார்த்துட்டேன். சானிட்டை பிரேக் பண்ணால் உள்ளே போயிட்டான் அந்த பையன். அவன் எங்கே இருக்கான்னு நமக்கு தெரியும். ஏய் ஃபஸ்ட்டு அவனோட குளோனை உடச்சிட்டு கீழே இப்போ நம்ம மெதுவாகவே ஆடலாம். எதிர்பார்க்காத ஒரு என்ட்ரி நம்ம கொடுத்தாங்க. இப்போ எங்கே இருக்காங்க எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே ட்ரிக்கும் கண்டுபிடிச்சா அது சேர்ந்ததுக்கு. ஓசிக்கு பறிப்போயிந்தி பரவாயில்ல. ஓசிக்கு தானே எடுக்க பார்த்தோம். அவங்கில்ல அவன் எடுத்துக்கிட்டேன். நம்ம என்ன பண்ணுறது. வீடியோ வேறு ரொம்ப நேரம் போகுது. 20 நிமிஷத்துக்கு மேலே போட்டால் 7 பேர் கூட பார்க்க மாட்டீங்களா. இதே நான் ரொம்ப நேரமாக சொல்லிட்டேன். எனக்கு என்ன பேசுறதுன்னு எனக்கே தெரியல. நம்ம கொஞ்சம் மேட்ச்சில் கான்சென்ட்ரேட் பண்ணி க்ளோவாலே வாங்கி வச்சிடலாம். சூப்பர் நாட் பேட்.
இப்போ இவ்வளோ காசு வச்சு நான் என்ன பண்ணுறது? மேட்ச் தோத்துட்டான்னா வருது இதுக்கு வச்சு பண்ணா இந்த மேட்ச்சில் இந்த ரவுண்டு ஏன்னா இந்த மேட்ச் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரே குறிக்கோள். ஃபஸ்ட்டு மேலே ஏறிடலாம். மேலே ஏறதுக்குள்ள நட்டுக்கிட்டோம் வச்சுக்கோங்க, அவ்வளோ சோழி முடிஞ்சிச்சு. மேட்ச்சு ஜெயிச்சு கொடுத்துருவானுங்க இந்த பாட்டு பசங்க. நம்ம சொல்லி அவ்வளோதானே. ஐயோ இப்போன்னு பார்த்து சதி பண்ணுதேதா. வெயிட் பண்ணுங்கன்னா ஒருத்தன் வரும். நீங்கள் சைட்லேயே வச்சுருக்கீங்களாடா? நம்மக்கிட்ட சுத்தமாக லூட்டே இல்லை. ஸோ இந்த சிச்சுவேஷனில் நான் வீடியோ எடுக்கிறதே மறந்துட்டேன், அந்தளவுக்கு தீவிரமாகிட்ருக்கேன். ஸோ சத்தியமாக நம்ம காலிங் தான் நினைக்கிறேன். நம்மக்கிட்ட 0 வால்ஸ். பட் குட் லக் நம்மளை காப்பாற்றுமா? நோ வால் நோ டச்சியா. கமான். இல்லை கடைசியில் போயிடுச்சு கைஸ். இந்த ரப்பர் பேண்ட் வேறு சிக்கல் கொடுக்குது. ஸோ கடைசியில் காலி. ஒரு வால் இருந்தால் கூட மேனேஜ் பண்ணியிருக்கலாம் கொஞ்சமாச்சு. சத்தியமாக இதுதான் நான் வாட்ச் மேட்ச் ப்ளே பண்ணேன். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி அடுத்த ரவுண்டு வந்தாச்சு. இதுதான் கொஞ்சம் மெதுவாக. ஐயோ ட்ரோக்கன் வேணாம். ஃபஸ்ட் நம்ம தேவைப்பட்ட பொருள்லாம் வாங்கும். அப்புறமா ட்ரோக்கன் நாங்கள் காசு என்ன வாங்கலாம் பார்த்தேன். காசு தான் இல்லையே. என்னால் பொறிக்குங்க நஷ்டம் ஏதாச்சும். நான் என்ன பண்ணுறது? தோக்க போகிறேன். ஆமாம் MVP தோத்தா குறையாது நண்பா ஸ்டார். ஓ இவன்கிட்ட நான் செத்துன்னு தானே ஆச்சுங்க நண்பா. அப்பா டிடி எப்படா இவ்வளோ குறைக்கிறீங்க சைக்கோஸ்? நம்மக்கிட்ட இது கூட இல்லை. இது அந்த லெக் பேக்கெட் கூட இல்லை. இனிமையை பார்த்துட்டேன். ஸோ கைஸ் தரமாட்டிருக்கோம். கமான் டேய் சைடில் இருந்தான் எனிமி. கைஸ் நான் பார்க்கவே இல்லை கைஸ். நான் கேவலமான மேட்ச். நான் MVP ஆன்ட்டேன், ஸ்டார் கிடையாது. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இருக்கேன். இதுக்கு மேலே அசிங்கப்படுற நேரம் இல்லை. பை கைஸ்.